சகோதரனே சகோதரி, நீ சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தி அந்தஸ்து உனக்கு சமாதானம் கொடுக்காது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சற்று மரணம் உன்னை சந்தித்தா சற்று நீ யோசித்து பார். மரணம் உன்னை சந்தித்தா, இந்த இரவு நீ மரித்தா உன்னோட ஆத்மா எங்கே புறப்படும்? நீ சேர்த்து வச்சுக்கிற வெள்ளியவும் கூட வரப்போறதில்ல, பொன்னவும் கூட வரப்போறதில்ல. உன் சொந்த பந்தம் மட்டும்தான் கூட வருவார்கள். அவர்தான் உன்னை பொதித்து விட்டு மீண்டும் திரும்பிடுவார்கள். இது மட்டும் தான் நடக்கும். 15 நாள் உன்னை குறித்து துக்கம் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை யாரும் மனிதனை வைக்க மாட்டாங்க, உன்னை யாரும் நினைவு கூற மாட்டாங்க. இதுதான் உலகத்தோட அன்பு, இதுதான் மனிதன் இடத்துல இருக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்துவோட அன்பு சதா காலமும் வீட்டு இருக்கிற அன்பு, மகிமையான அன்பு, உன்னதத்தில் இருக்கிற அன்பு, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அன்பு, உன் பாவங்களுக்காக என் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தின அன்பு, பரிசுத்தமான அன்பு. நீ மரித்தாலும் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படி, நீ மரித்தாலும் உனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தம்மனத்தில் வைத்துக் கொள்ளுகிற அன்பு, பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு உனக்காக தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை கைது செய்தார்கள். அவரை கைது செய்யறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறாருங்க. மனு கொல்லத்தின் பாவங்கள் எல்லாம் ஒரு மேல கொண்டு வரப்பட்டது. அப்படியே பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்து, பார்க்கிறார். நீ செய்யற பாவங்கள், நான் செய்யற பாவங்கள், சாபங்கள், இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளோட சாபங்கள், பாவங்கள், மனிதனோட மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் மேல் இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து கதறி ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறாரு. சாதாரண கண்ணீர் அல்லங்க, அவரோட ரத்தமே அவர் உடம்புல இருக்கிற வேர்வை வந்து ரத்தமாக வெளிவந்ததாம், ரத்தமாக வெளிவந்ததாம். அந்த ரத்தத்துல அவரோட சரீரத்துல வெடிப்பு விட்டதாம். எவ்வளவு வேகலைப்பட்டிருப்பாரு. யாருக்காக? மனிதனே உனக்காக, மனுஷியே உனக்காக தான், சகோதரனே உனக்காக தான், சகோதரியே உனக்காக தான். அவர் அப்பாற்பட்ட மாபெரும் தேவன், ஜோதிமயமானவர், மனித அவதாரம் எடுத்து உனக்காக எனக்காக இறங்கி வந்து அந்த தோட்டத்தில் ஜெபிக்கிறார், திறப்புல நிற்கிறார். உனக்காக நீ அழிஞ்சு நரகத்துக்கு போய்விடக் கூடாதுதான். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துல ஜீவன் இருந்தது, வல்லம் இருந்தது. அந்த வேர்வலா ரத்தமாக வெளிவந்ததா. எவ்வளவு வேகலைப்பட்டிருப்பார் பாருங்க. அவருடைய சரீரம் முழுவதும் கீழ்க்கப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் நார்நாளாக அப்படியே வெடிக்கப்பட்டு அப்படியே அதுல இருந்து ரத்தத்தின் பெருந்துள்ளியாக வெளியே வந்ததாம். எவ்வளவு வேகலைப்பட்டிருப்பார் பாருங்க. இயேசு கிறிஸ்து மனிதனே உனக்காக தான், மனுஷே உனக்காக தான். ஏன் தெரியுமா? நீ மனம் திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இயேசுதான் வழியும், இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனமாக இருக்கிறார். அவர் என்று உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, அவர் என்று உனக்கு பரலோக வாழ்க்கை கிடையாது. மன திரும்பு சகோதரனே, மன திரும்பு. மனிதனுக்கு தோன்றுவதெல்லாம் செம்மையான வழி, ஆனா முடிவிலே அது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தோன்றும், நீ யோசிப்ப, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படிதான் புறப்படுகிறது, நான் இப்படிதான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இதோட முடிய போகிறது. இது இல்ல, இதை காட்டுற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் என் தேவன் உனக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். நீ மன திரும்பு சகோதரனே, நீ மன திரும்பி பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை கைது பண்ணி அவரை இரவுல விசாரிக்கிறாங்க. சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கைதிய நடுராத்திரில விசாரணை பண்ணக்கூடாது. என் தேவன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக நடுராத்திரியிலே 6-7 முறை அவரை கைதியாக விசாரணை பண்ணினார்களாம். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு அவமானத்தை இயேசு சந்தித்திருப்பார். யாருக்காக? மகளே மகனே உனக்காக தான், உனக்காக தான். அது மட்டுமல்ல, அவரை கபத்தான்ற இடத்துல வாரினால் அடிக்கப்பட்டு தலையில முள்முனினால சூழப்பட்டவராக கபத்தான்ற இடத்துல உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்துல பயங்கரமான அடிகள், வேதனைகள், ரோம சபைக்குனால அந்த ஈயம் குண்டுனால அவருடைய சரீரத்தை அடிச்சு
கீக்கும் போது ரத்தமும் சதயம் அதிலிருந்து பீறி கொண்டு வந்தது அவர் சரீரத்தில். மனிதனே, உனக்காக தான் இயேசுவோட சரீரத்தில் இப்பேற்பட்ட இயேசுவோட சரீரத்தில் காயங்கள் உனக்காக தான். யாருக்காக அல்ல, உனக்காக தான். இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவர் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தோர் அல்ல. இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் உன்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார். அவர்தான் மெய்யான தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் மெய் ரட்சகராக இருக்கிறார். அவர் தான் பரிசுத்தமானவர். இந்த உலகத்தில் என் ஆண்டவராக இயேசு ஒருவரே மெய் தேவன். உன் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். மகளே, இது தப்பு, இது தப்பு, இது செய்யாது என்று சொல்லி உணர்த்துகிற கடவுள் என் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் மெய் தேவனாக இருக்கிறார். சகோதரனே, நீ மன திரும்பி பார். தலையில முள்முடி சூழப்பட்டவராக, அவர் உடம்பு முழுவதும் சிகப்பு அங்கினால உடைத்து ஒரு கோலினால் தலையில் அடைத்து யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லி அவரை வாழ்த்தி அடித்தார்கள். தான் சொன்னபடியே அவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா இல்ல, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், நடமாடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப வரப்போகிற அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவரே கர்த்தாதி கர்த்தவா இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தை நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறது சத்தியம்.